The Dying Detective, Prose, Standard 10, Unit 7, English. The detective Sherlock Holmes was seriously ill. So detective உடைய பேர் Sherlock Holmes. அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார். He wanted to meet his assistant Watson. அவருடைய அசிஸ்டன்ட் வந்து வாட்சன் அப்படிங்கிறவர் அவரை சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. He asked his landlady to get him. ஸோ அவருடைய வீட்டில் இருக்கவங்க அவங்கக்கிட்டேருந்து அவங்கக்கிட்ட சொல்லி விடுறாங்க, வேட்சனை கூப்பிடுங்க நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விடுறாங்க. வேட்சன் வாஸ் சர்ப்ரைஸ் டு see the condition of his master. ஸோ இப்போ வேட்சன் ஓடி வந்து மாஸ்டரை பார்க்குறாரு. மாஸ்டருடைய கண்டிஷன் பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாரு, இவ்வளோ இதுவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. வாஸ் வேட்சன் ஏபிள் டு சேவ் his மாஸ்டர்? ஸோ வேட்சன் வந்து தன்னுடைய மாஸ்டரை காப்பாற்றிட்டாரா அப்படின்றது தான் இந்த லெசன். ஸோ நம்ம பார்க்கலாம். மிஸ்ஸஸ் ஹட்சன், the landlady of Sherlock Holmes, came to me and said, Mr. Holmes is dying, Mr. Watson. ஸோ இப்போது மிஸ்ஸஸ் ஹட்சன் அப்படிங்கிறவங்க ஷெர்லாக் ஹோம்ஸில் இருக்கக்கூடிய அவங்களுடைய லேண்ட்லேடி. ஸோ அவங்க வந்து மிஸ்டர் ஹோம்ஸ் கிட்ட மிஸ்டர் வாட்சன் கிட்ட சொல்கிறாங்க, மிஸ்டர் ஹோம்ஸ் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இறக்குற ஸ்டேஜில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் வந்து அவங்ககிட்ட தானே சொல்லி அனுப்புகிறாங்க. சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்ட்லேடி ஹட்சன்னு, ஹோம்ஸ் அப்படிங்கிறவர் உடம்பு முடியாமல் இருக்கிறவர், வாட்சன் அப்படிங்கிறவர் அவருடைய அசிஸ்டண்ட். ஃபார் 3 days he has been sinking and I doubt if he will லாஸ்ட் another day. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹட்சன் அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, 3 நாளாக ரொம்ப உடம்பு முடியாமல் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கார், இன்னமும் ஒரு நாள் 2 நாள் தாங்க வரா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியலை, ரொம்ப வஸ்ட்டாக இருக்குது அவருடைய சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. he would not let me get a doctor. அவர் என்ன டாக்டரை கூப்பிட்றதுக்கு கூட விட மாட்டேங்கிறாரு. ஐ டோல்ட் ஹிம் ஐ குட் நாட் ஸ்டாண்ட் இட் எனிமோர் அண்ட் வுட் கெட் அ டாக்டர். ஹி ரிப்ளைட், லெட் இட் பி வாட்சன் தென். ஸோ நான் என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, நான் கட்டாயமாக டாக்டரை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஹோம்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ டாக்டருக்கு கூப்பிட்றதுக்கு பதிலாக வாட்சன் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால தான் இப்போ நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் அவனை கூப்பிட்டு போகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லேடி ஹட்சன் மிஸ்ஸஸ் ஹட்சன் வந்து சொல்கிறாங்க. ஐ வாஸ் டெரிஃபைட் ஃபார் ஐ ஹேட் நாட் ஹியர்ட் அபவுட் ஹிஸ் இல்னஸ் பிஃபோர். ஸோ இதுக்கு முன்னாடி அவருடைய மாஸ்டர் வந்து உடம்பு முடியாமல் இருந்ததை பற்றி இவர் கேள்விப்படவே இல்லை. அதனால் ரொம்ப ஹாரிஃபை, ரொம்ப கஷ்டப்படுறாரு அவர். ஐ ரஷ்ட் ஃபார் மை ஹேட் அண்ட் கோட். ஸோ வேகமாக போய்ட்டு அவருடைய ஹேட்டு அவரோட கோட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறாரு. ஆஸ் வி ட்ரோ பேக் ஐ ஆஸ்ட் ஹர் அபவுட் தி டீட்டெயில்ஸ். ஸோ வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கும்போது ஆன் த வே வழியில் போய்கிட்டே இருக்கும்போது எல்லா டீட்டெயில்ஸை பற்றி இவர் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு தன்னுடைய மாஸ்டரை பற்றி, மிஸ்டர் வாட்சன். தெர் இஸ் லிட்டில் ஐ கேன் டெல் யூ சார். ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆன் அ கேஸ் டவுன் அட் Rotherhithe near the river and has brought this illness back with him. ஸோ என்னன்னு நான் சொல்கிறது, இவர் போயிட்டு ராதர்ஹைட் அப்படிங்கிற இடத்துல இப்போ ஒரு ரிவர் பக்கத்தில், ராதர்ஹைட் அப்படிங்கிற ஒரு இடம் அது ரிவர் பக்கத்தில் இருக்குது. அங்கே போய்ட்டு இவருடைய கேஸ்க்காக இவர் ஒர்க் பண்ணுறதுக்காக போனார். அங்கேருந்து இந்த மோசமான ஒரு டிசீஸை இல்னஸை வந்து இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு, ஃபீவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவரோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்ஸஸ் ஹட்சன் சொல்கிறாங்க. he took to bed on Wednesday afternoon and has never moved since. ஸோ வெட்னஸ்டே மத்தியானம் அவர் பெட்டில் போய் படுத்தவர் தான், இன்னி வரைக்கும் அவர் அந்த இடத்த விட்டு எழவே இல்லை. ஃபார் 3 days neither food nor drink has passed his lips. ஸோ 3 நாளாக அவர் சாப்பாடோ தண்ணியோ எதுவுமே அவர் எடுத்துக்கவே இல்லை. why did you not call a doctor? I asked. ஸோ இப்போ வாட்சன் கேட்குறாரு, நீங்கள் ஏன் டாக்டரை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கேட்குறாரு. he couldn't have it sir. I didn't dare to disobey him. ஸோ நான் கூப்பிட்றேன்னு சொல்கிறேன், பட் அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவரை மீறி அவரை எதிர்த்து அவரை மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியல. அவர் சொல்கிற விஷயத்த அப்படியே நான் கேட்பேன், டிசோபே பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறார். பயமாக இருக்குது, அவர் மீறி ஏதாவது செய்கிறதுக்கு எனக்கு முடியலை அப்படின்றாரு. He was indeed a sad sight. In the dim light of a foggy November day, the sick room was a gloomy spot, but it was the gaunt face staring from the bed that brought chill to his heart. ஸோ இப்போது இவர் போயிட்டு அந்த காட்சியை போய் பார்க்குறாரு. அந்த காட்சி பார்க்க ரொம்ப சோகமான ஒரு காட்சியாக இருக்குது. நவம்பர் மாதத்தில் ஃபுல்லாக அந்த ஃபாக் பனி பொழிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு பனி பொழிவான இருக்கக்கூடிய அந்த நாளில் அந்த டிம்மான ஒரு லைட்டில் சிக் ரூமில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளூமியான ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க ஒரு ரூம்ஸ் இருக்குமோ அது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்காங்க. பட் இட் வாஸ் த கான்ஸ் ஃபேஸ்ட். இங்கே காண்ட் அப்படின்னா முகம் ஃபுல்லாக அந்த ஒரு மாதிரி கிரிம்ஸ் இருக்க மாதிரி கோடு அந்த உடம்பு முடியாதவங்க ஃபேஸ் எல்லாம் அப்படியே சுருங்கி போயிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸோடு அவர் வந்து இப்போ பெட்டில் இருந்து இவரை பார்க்குறாரு. அந்த காட்சியை பார்க்கும்போது வாட்சனுடைய ஹார்ட் வந்து ரொம்பவே கஷ்டப்படுது. ஹிஸ் ஐஸ் ஆட் தி brightness of fever, his cheeks were flushed and his hand twisted all the time he lay listless. ஸோ இப்போது அவருடைய கண்கள் பார்க்க ஃபீவரிஷ் இருக்கிறது அவருடைய கண்களில் தெரியுது. அவருடைய சீக்ஸ் எல்லாம் அப்படியே ஃப்ளஷ்ஷியாக இருக்குது.
ஒரு மாதிரி அப்படியே ஒட்டிக்கிட்ட மாதிரி ஒரு மாதிரி ரெட் கலர் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஸ்கின்ல அப்படியே பொங்கிரும், அந்த ஹீட்டுக்கெல்லாம் பொங்குற மாதிரியான ஒரு ரெட் கலர் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. அவருடைய ஹேண்ட் வந்து நடுங்கிட்டு இருக்கு, ட்விஸ்டட் அப்படின்னா நடுங்கிட்டு இருக்கு, கையெல்லாம் ரொம்ப நடுங்கிட்டு இருக்கு. எப்பயுமே கைகள் நடுங்கிட்டே இருக்குது. அந்த கண்ணத்து மேலெல்லாம் ரெட் கலர் ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது, கண்ணில் ஃபீவர் தெரியுது. ஹி லே லிஸ்ட்லெஸ். ஸோ அவரால் எதுவுமே அசைய முடியாமல் அப்படியே படுத்திருக்காரு. மை டியர் ஃபெல்லோ, ஐ க்ரைட் அப்ரோச்சிங் ஹிம். ஸோ இவர் உடனே அவர் கிட்ட போயிட்டு மை டியர் ஃபெல்லோ அப்படின்னு அந்த ஒரு ஆசையோடு அந்த போய் அவரை கூப்பிட்றாரு. ஸ்டாண்ட் ரைட் பேக் ஹி க்ரைட். உடனே ஹோம்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீ அங்கேயே நில்லு, என்கிட்ட வராத, அங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. பட் வை, ஐ வாண்ட் டு ஹெல்ப் யூ ஐ செட். ஸோ வாட்சன் சொல்கிறாரு, ஏன் என்னை எதுக்கு நீ தடுத்துற, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. சர்டன்லி வாட்சன், பட் இட் இஸ் ஃபார் யுவர் ஓன் சேக், ஃபார் மை சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். ஸோ உடனே இவர் வந்து, ஆமாம் நீ என்னை ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன், பட் வாட்சன் நீ தள்ளியே இரு, இது உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. ஃபார் மை சேக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். வாட்சன் சொல்கிறார், எனக்காகயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சர்ப்ரைஸ் ஆகுறாரு, அதிசயமாக பார்க்குறாரு. I know what is the matter with me. It is a disease from Sumatra. It is deadly and contagious, Watson. That's it by touch. So இப்போது இவர் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது ஒரு டிசீஸு, இந்த டிசீஸ் நான் சுமத்ரா அப்படிங்கிற இடத்துலேருந்து எனக்கு வந்துருச்சு. இது ஒரு உயிர்கொல்லியான ஒரு டிசீஸ். இது வந்து தொடுறதுனால வந்து பரவும், அதனால் வாட்சன் நீ தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. குட் ஹெவன்ஸ் ஹோம்ஸ், டு யூ திங்க் திஸ் கேன் ஸ்டாப் மீ? ஐ செட் அட்வான்ஸிங் டுவர்ட்ஸ் ஹிம். ஸோ இதெல்லாம் வந்து என்னை தடுக்கும்னு நீ நினைக்கிறியா? இல்லை, நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு வாட்சன். ராத்தர்ரைட் நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். ராத்தர்ரைட்ஸ் அப்படின்னு டாக், மெரைனர்ஸ் லேண்டிங் பிளேஸ். ஸோ இந்த டாக்குன்னா அந்த ஷிப்பெல்லாம் வந்து போகக்கூடிய இடம் இருக்கும் இல்லையா, அதுதான் டாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மெரைனர்ஸ் எல்லாம் அங்கே வந்து இருப்பாங்க, போவாங்க, அந்த மாதிரியான ஒரு இடம். காண்ட் அப்படின்னா கிரிம் இன் அப்பியரன்ஸ், ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே சுருக்கமாக இருக்கும் இல்லையா, அது காண்ட். ஃப்ளஷ்டுன்னா ரெட் அண்ட் ஹாட் ஸ்கின் மேலே ரெட் கலரில் எல்லாம் வந்து அப்படியே பொங்கிட்டு இருக்கும், அதான் ஃப்ளஷ்டு. ட்விச்சுடுன்னா ஷிவர், நடுக்கம். If you will stand there, I will talk. If you don't, you must leave the room, said my master. ஸோ உடனே மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நீ அங்கேயே நின்று பேசுதா இருந்தால் நான் பேசுவேன், இல்லாட்டா நீ இந்த ரூமை விட்டு கிளம்பிரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஐ ஹவ் ஆல்வேஸ் கிவன் இன் டு ஹோம்ஸ் விஷஸ். ஸோ எப்பயுமே வந்து மிஸ்டர் ஹோம்ஸ் என்ன சொல்வாரோ அது எப்பயுமே இவர் வந்து கேட்கக்கூடிய பழக்கம் வந்து இவருக்கு இருக்குது. ஸோ அவர் சொன்னது மாதிரி அவர் தள்ளி நிற்கிறாரு. பட் நவ் மை ஃபீலிங்ஸ் ஆஸ் அ டாக்டர் வேர் அரவுஸ்டு. ஸோ இப்போ அவருடைய அந்த மனசில் அப்படியே டாக்டர் வந்து ஒருத்தர் உடம்பு முடியாமல் இருக்கிற பார்த்துட்டு அமைதியாக இருப்பாரா, ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இவருக்கு எழுது. ஐ வாஸ் அட்லீஸ்ட் ஹிஸ் மாஸ்டர் இன் த சிக் ரூம். ஸோ அவர் உடம்பு முடியாமல் இருக்கக்கூடிய இடத்துல வந்து அவருடைய மாஸ்டராக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஹோம்ஸ், ஐ செட், யூ ஆர் நாட் யோர் செல்ஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட். ஐ வில் எக்ஸாமின் யுவர் சிம்டம்ஸ் அண்ட் ட்ரீட் யூ. ஸோ இவர் வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி வாட்சன் வந்து டாக்டர் தான் இல்லையா. ஸோ வாட்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து உனக்கு இது பிடிக்குதோ இல்லையோ அது எனக்கு தெரியாது, ஆனால் உனக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்றத நான் பார்த்துட்டு அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. இஃப் ஐ ஆம் டு ஹாவ் அ டாக்டர், செட் ஹி, லெட் மீ அட்லீஸ்ட் ஹாவ் சம் ஒன் இன் ஹூம் ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ். ஸோ இப்போ நான் டாக்டர் தான் அப்படின்னா எனக்கு கான்ஃபிடென்ஸ் யார் மேலே இருக்கோ அவங்கள்ட்ட தான் நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். தென் யூ ஹாவ் நன் இன் மீ. ஸோ அப்போ என்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இன் யோர் ஃப்ரெண்ட்ஷிப் சர்டன்லி. ஸோ எனக்கு உன் மேலே நம்பிக்கை இருக்குது, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக வந்து உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ், ஆனால் உண்மைகள் தான் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ தள்ளியே இரு அப்படிங்கிறாரு. யூ ஆர் அ ஜென்ரல் ப்ராக்டிஷனர், நாட் அ ஸ்பெஷலிஸ்ட் இன் திஸ் டிசீஸ். நீ வந்து ஒரு டாக்டர் தான், நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நீ வந்து ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனர் தான், நீ ஜஸ்ட் வந்து ஸ்பெஷலிஸ்டெல்லாம் நீ கிடையாது, நீ ஆர்டினரி ஒரு டாக்டர். ஆனால் டிசீஸ்க்கு உண்டான ஸ்பெஷலிஸ்ட் வந்து நீ கிடையாது, அதனால் நீ நல்ல ஃப்ரெண்டு எனக்கு, நீ அவ்வளோதான் அப்படிங்கிறாரு. இஃப் ஸோ லெட் மீ பிரிங் சர் ஹேப்பர் மீக்ஸ் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் எனி ஆர் த பெஸ்ட் மேன் இன் லண்டன். ஸோ ஒருவேளை நான் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இல்லை, நான் ஆர்டினரி டாக்டர் தான் அப்படின்னு நீ சொல்கிற அப்படின்னா, நான் போயிட்டு சார் ஜாப்பர் மீனையும் இல்லைனா பென்ரோஸ் ஃபிஷரையும் நான் கூப்பிட்டு வரேன், அவங்களாம் வந்து லண்டன்லேயே இருக்கக்கூடிய பெஸ்ட் டாக்டர்ஸ், அவங்க உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஹவ் இக்னரண்ட் யூ ஆர் வாட்சன், ஹீ செட் வித் அ கிரவுண்ட். ஸோ கிரவுண்டுன்னா அந்த வழியில் கத்துவாங்க இல்லையா, ஸோ அந்த வழியில் கத்துறாங்க, உனக்கு ஏன் சொன்னால் புரிய மாட்டேங்குது. இக்னோரன்ஸ்னால் தெரியாமல் அறியாமல் சொல்லுவாங்களா. ஸோ நீ ஏன் இப்படி இருக்க வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. வை டு யூ நோ அபவுட்
tarpoli fever or the black formosa plague. say ஏன் உனக்கு இந்த டார்போலி ஃபீவரை பற்றியோ இல்லை பிளாக் ஃபார்மோசா பிளேகை பற்றியோ உனக்குலாம் ஏன் இதை பற்றி தெரியாமல் இருக்க, நீ ஏன் இதோடைய அவேர்னஸ் இல்லாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. டிடெக்டிவ் வந்து கத்துறாரு, ஹோம்ஸ் வந்து கத்துறாரு, மிஸ்டர் ஹோம்ஸ் கத்துறாரு. ஐ ஹாவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் டெம், ஐ அட்மிட்டட். ஸோ உடனே இப்போது டாக்டர் வேட்சன், மிஸ்டர் வேட்சன் என்ன சொல்கிறாரு, அதை பற்றியெல்லாம் நான் இன்ன வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. தேர் ஆர் மெனி ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி டிசீஸ் இன் த ஈஸ்ட். ஸோ ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதிகமான டிசீஸ், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது டிசீஸில். ஐ ஹவ் லேர்ன் தட் மச் டியூரிங் மை ரீசன்ட் ரிசர்ச்சஸ். ஸோ அது ரீசெண்டாக நான் ரிசர்ச் பண்ணி படித்ததுலாம் ஒரு சில டிசீஸில் பற்றியெல்லாம் நான் வந்து தெரியும் எனக்கு. அண்ட் டியூரிங் திஸ் கோர்ஸ் ஐ காட் திஸ் இல்னஸ், ஹி செட். ஸோ இந்த சமயத்தில் நான் இதுக்கு உண்டான ரிசர்ச்சஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை பற்றி நான் இப்போ தான் வந்து இதை பற்றியெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ வில் பிரிங் மிஸ்டர் ஐன்ஸ்டீன் தென். சரி அவங்க எல்லாம் வேண்டாம் அப்படின்னா நான் ஐன்ஸ்டீனை போய் கூப்பிட்டுட்டு வரேன். ஐ செட் கோயிங் டுவர்ட்ஸ் த டோர். ஸோ கதவு கிட்டே அப்படியே நடந்து போய்கிட்டே சொல்கிறாரு, நான் போய் ஐன்ஸ்டீனை போய் கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு. நெவர் ஹாவ் ஐ ஹேட் சச் அ ஷாக் வென் தி டையிங் மேன் bolted the door and locked it, shouted in an uncontrolled way, and in a moment he was back in his bed. ஸோ இவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது. என்னென்னா நான் போய் ஐன்ஸ்டீனை கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு டோர் கிட்ட போகிறாரு இல்லையா, இவர் வெளியே போனோடனே கதவை வேகமாக சாத்தி லாக் பண்ணிடுறாரு. லாக் பண்ணிவிட்டு கத்துறாரு, அவரை கண்ட்ரோலே பண்ண முடியாமல் கத்தி அடுத்த நிமிஷமே அவருடைய பெட்டில் போயிட்டு அவர் படுத்துக்கிறாரு. யூ டோன்ட் ஹாவ் த கீ பை ஃபோர்ஸ் ஃப்ரம் மீ வேட்சன். சொன்னால் இப்போ வேட்சன் கிட்டே என்ன சொல்கிறாரு, நீ என்னை ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் என்னை எதுவும் பண்ண முடியாது. பி ஹியர் டில் 6 o'clock, இட் இஸ் 4 now. ஸோ என்னை நீ கட்டாயப்படுத்தியெல்லாம் என்னோடய ட்ரீட்மெண்ட்லாம் நீ பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. நீ 6 மணி வரைக்கும் இங்கே இரு, இப்போ ஜஸ்ட் 4 o'clock தான் ஆகுது. ஸோ 6 மணி வரைக்கும் நீ இங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. திஸ் இஸ் மேட்னஸ் ஹோம்ஸ், ஐ செட். இது பைத்தியகாரத்தனமாக இருக்குது ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேட்சன் சொல்கிறாரு. ஒன்லி 2 hours வேட்சன், தென் யூ கேன் கெட் அ டாக்டர் ஆஃப் மை சாய்ஸ். ஸோ இவர் என்ன சொல்கிறார், இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது வாட்சன், வெயிட் பண்ண அமைதியா, நான் எந்த டாக்டரை சொன்னால் அவரை போய் நீ கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யூ கேன் ரீட் சம் புக்ஸ் ஓவர் தேர். ஸோ நீ அங்கே இருக்கிற இடத்துல புக்ஸ் எல்லாம் இருக்குது, எடுத்து படி. அட் 6 we will talk again. 6 மணிக்கு மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்றா பேசுவோம் உட்காந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு. unable to settle down to reading, I walked slowly round and round looking at the pictures. ஸோ இப்போது இவரால் உட்காந்துட்டு இந்த ஒரு சுச்சுவேஷனில் தன்னுடைய ஃப்ரெண்டு பயங்கரமான ஃபீவரில் சஃபர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த சுச்சுவேஷன் அவரால் ஹேண்டில் பண்ண முடியல, அவர் சொல்கிற பேச்சும் கேட்க மாட்டேங்கிறார். ஸோ படிப்பு மேலே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் போல் இங்கே அங்கே நடந்துட்டுருக்காரு, ரூம் ஃபுல்லாக இங்கே அங்கே திரிஞ்சிட்ருக்காரு. அப்போது ஒரு சில பிக்சர்ஸை பார்க்குறாரு. ஃபைனலி ஐ கேம் டு தி மேண்டல் பீஸ். மேண்டல் பீஸ் அப்படின்னா அந்த ரூம் ஃபுல்லாக சூடு ஏற்றுறதுக்காக அந்த ஒரு திட்டு மாதிரி ஒன்று கட்டி வச்சுருப்பாங்க, கீழே வுட்டெல்லாம் போட்டு அவங்க பற்ற வைப்பாங்க இல்லையா, அதுக்கு மேலே அந்த இடம் தான் மேண்டல் பீஸ் அப்படின்னு சொல்கிறோம். வேறு அமாங் அதர் திங்ஸ் ஐ saw a small black and white ivory box with sliding lid. ஸோ அந்த மேண்டல் பீஸ்க்கு மேலே செல்ஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மேலே என்ன பண்ணால் நிறைய திங்ஸ் இருக்குது. அங்கே ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐவரினா யானையுடைய தந்தம். ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் கலரில் அந்த யானையுடைய தந்தத்தில் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு. அது ஸ்லைட் பண்ணால் ஓப்பன் ஆகுது. ஸ்லைடுனா தள்ளி விட்டால் ஓப்பன் ஆகும் இல்லையா, அதுதான் ஸ்லைட் பண்ணால் ஓப்பன் ஆகக்கூடிய மூடி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. ஆஸ் ஐ ஹெல்ட் இட் இன் மை ஹேண்ட் டு எக்ஸாமின் இட், ஐ ஹியர்ட் அ ட்ரெட்ஃபுல் க்ரை. ஸோ அதை எடுத்து நான் கையில் வச்சுக்கிட்டு அதில் என்ன இருக்குன்னு நான் பார்க்கலான்னு கையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு சத்தம் எனக்கு வந்து கேட்டுச்சு. புட் இட் டவுன் அட் ஒன்ஸ் வேட்சன், ஹி செட். அதை முதல்ல கீழே போடு வேட்சன் அதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு, ஹோம்ஸ் கத்துறாரு. ஐ ஹேட் டு ஹாவ் மை திங்ஸ் டச்டு. என்னோட பொருள் யாராவது டச் பண்ணால் எனக்கு பிடிக்காது, எனக்கு கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. சிட் டவுன் மேன் அண்ட் லெட் மீ ஹாவ் மை ரெஸ்ட். அமைதியாக அங்கே உட்காந்துட்டு நான் ரெஸ்ட் எடுக்கணும், என்னை ரெஸ்ட் எடுக்க விடு அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஹோம்ஸ் வந்து இப்போது பயங்கரமாக கத்துறாரு வேட்சன் கிட்ட. ஸோ இதுக்கு முன்னாடி பாட்டில் ஹோம்ஸ் வந்து உடம்பு முடியாமல் இருக்கார், அவருடைய ஃப்ரெண்ட் வேட்சன் வராரு. அவர் தனியாக ஒரு ரூமில் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டி இருக்க சொல்கிறாரு. 6 o'clock வரைக்கும் வெயிட் பண்ணுன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தென் ஐ சாட் இன் அ சைலண்ட் டிஜெக்ஷன் until the stipulated time has passed. 6 மணி வரைக்கும் அமைதியாக உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு அவர் ஹோம்ஸ் வேட்சனை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, ரொம்ப அமைதியாக அந்த டிஜெக்ஷன் அப்படின்ற ரொம்ப சோகமாக நீ இங்கே வராத அப்படின்னு சொல்லும்போது தன்னோட ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டுருக்காரு, இவருக்கு ஒரு கஷ்டம் அது. ஆனால் சோகமாக உட்காந்துருக்காரு. டில் தி ஸ்டிப்புலேட்னா குறிப்பிட்ட டைம் வர வரைக்கும். ஸோ அந்த டைம் வர வரைக்கும் ஒரு ரொம்ப அமைதியாக சோகமாக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. நவ் வேட்சன், ஹி செட், ஹவ் யூ எனி சேஞ்ச்? ஸோ இப்போ வேட்சன் கிட்டே கேட்குறாரு, ஏதாவது உங்ககிட்ட சேஞ்ச் இருக்கா, பைசா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஸ் ஐ ரிப்ளைட், என்கிட்ட இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஹவு மெனி half crowns?
எத்தனை வச்சுருக்க? இங்கே ஹாஃப் க்ரௌன் அப்படின்றது காயின்ஸு, அந்த பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய காயின்ஸு தான் வந்து ஹாஃப் க்ரௌன் சொல்கிறாங்க. ஸோ எத்தனை ஹாஃப் க்ரௌன்ஸ் வச்சுருக்க நீ அப்படின்னு கேட்குறாரு. புட் தம் இன் யுவர் வாட்ச் பாக்கெட். ஸோ அதை எடுத்து உன்னுடைய வாட்ச் பாக்கெட்டில் போடு. அண்ட் ஆல் த ரெஸ்ட் இன் யுவர் ட்ரௌசர் பாக்கெட்ஸ். மீதி எல்லாம் எடுத்து ட்ரௌசர் பாக்கெட்டில் போட்டுக்கோ. யூ வில் லைட் த கிளாஸ் லேம்ப் பட் இட் மஸ்ட் பி ஹாஃப் ஆன். ஸோ எனக்காக நீ வந்து இந்த கேஸ் லைட்டை வந்து ஆன் பண்ணு, ஆனால் அது பாதி தான் எரியணும், ஃபுல்லாக எரிய வைக்காத. யூ வில் ஹாவ் டு கைண்ட்னஸ் you will have the kindness to place some letters and paper on the table within my reach. ஸோ என்னுடைய கைக்கு எட்டுற மாதிரி சில லெட்டர்ஸையும் சில பேப்பர்ஸையும் டேபிள் மேலே வை. now place the ivory box on the table within my reach. அதே மாதிரி அந்த ஐவரி பாக்ஸ் ஒன்று அந்த இதுக்கிட்ட இருந்தது இல்லையா. ஸோ அதை இவர் எடுக்க போகும்போது திட்டுறாரு, அது எடுக்காது அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அந்த ஐவரி பாக்ஸையும் கொண்டு வர சொல்கிறார். அந்த ஐவரி பாக்ஸ் அந்த டேபிள் மேலே என்னோட கைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து வெய்யி அப்படிங்கிறாரு. ஸ்லைட் த லிட் அ பிட்டில் வித் டாங்ஸ். அந்த லிட்டு வந்து ஸ்லைட் ஆகிற மாதிரி இருக்கும், மூவ் பண்ணுற மாதிரியான மூடி அதில் இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ அதை வந்து லைட்டாக திறந்து விட, ஆனால் கையில் தொடக்கூடாது, டாங்ஸை வச்சு பண்ணு அப்படிங்கிறாரு. டாங்ஸ்னால் அந்த இடுக்கி மாதிரி இருக்கிறது. ஸோ அதை வச்சு நவுத்து. புட் த டாங்ஸ் அந்த டேபிள். அந்த டாங்ஸும் டேபிள் மேலேயே வச்சிரு. குட். now you can go and fetch Mr. Culverton's milk of 13 lower புர்கி ஸ்ட்ரீட். ஸோ இப்போ என்ன சொல்கிறாரு, சரி இப்போ இதெல்லாம் இவர் சொல்ல இது எல்லா வேலையும் இவர் செஞ்சிடறாரு. செஞ்சுட்ட உடனே ரொம்ப தேங்க்ஸ், நீ போயிட்டு கல்வர்டன் ஸ்மித் அப்படிங்கிறவர் போய் கூப்பிட்டுட்டு வா. அவர் எங்கே இருப்பார் அப்படின்னா 13 அந்த டோர் நம்பர் சொல்லுவார், 13 லோயர் புர்கி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல அவர் இருக்காரு, நீ போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐ வாஸ் ஹெசிடன்ட் டு லீவ் ஹிம் நவ். ஹி வாஸ் டெலிரிஷியஸ் அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்ப்டான ஒரு மைண்டோடு இருக்குது, ரொம்ப அவர் கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவர் இருக்கிறாரு. ஸோ இப்போ அவரை விட்டுட்டு போகிறதுக்கும் இவருக்கு ஒரே தயக்கமாக இருக்குது. ஹெசிடேட் அப்படின்னா தயக்கம். ஸோ விட்டுட்டு போகிறதுக்கும் ஒரு பயங்கரமான தயக்கமாக இருக்குது இவருக்கு. ஐ ஹாவ் நெவர் ஹியர்ட் ஆஃப் த நேம் ஐ செட். ஸோ இப்போ உடனே ஒரு வேட்சன் என்ன சொல்கிறார், அப்படி ஒருத்தரோட பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்கிறார். வெல் ஹீ இஸ் அ மேன் ஹூ ஹேஸ் அ நாலேஜ் ஆஃப் திஸ் டிசீஸ் பட் ஹீ இஸ் நாட் அ மெடிக்கல் மேன். ஸோ ஆமாம், உனக்கு அவர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அவர் வந்து டாக்டர்லாம் கிடையாது, மெடிசன் துறையை சம்மந்தப்பட்டவர் கிடையாது, ஆனால் இந்த நோயை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், போய் கூப்பிட்டுட்டு வான்றார். ஹீ இஸ் அ பிளான்டர். ஆக்சுவலாக அவர் ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரி, ஹீஸ் அ பிளான்டர், அவ்வளோதான். ஹி லிவ்ஸ் இன் சுமத்ரா நவ் விசிட்டிங் லண்டன். ஸோ அவர் வந்து சுமத்ராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்டர், ஆனால் இப்போ வந்து லண்டனை விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஐ டிடன்ட் வாண்ட் யூ டு கோ பிஃபோர் 6 பிகாஸ் யூ உடன்ட் ஹேவ் ஃபைண்ட் ஹிம் இன் ஹிஸ் ஸ்டடி. ஸ்டடினா அவர் தங்கி இருக்கக்கூடிய ஒரு ரூம், அவர் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் தான் ஸ்டடி, ஒரு குறிப்பிட்ட இடம். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, அவர் வந்து உன்னை நான் ஏன் இங்கே 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால், 6 மணிக்கு முன்னாடியே நீ போயிருந்தேன்னா அவர் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டார், அதனால தான் உன்னை 6 o'clock வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறார். ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு பர்சுவேட் ஹிம் டு கம். பெர்சுவேட்னா கன்வின்ஸ், கட்டாயமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்படியாவது மனசு மாற்றி கூப்பிட்டு தான் கன்வின்ஸ், பர்சுவேட். ஸோ நீ கண்டிப்பாக அவரை கூப்பிட்டுட்டு வருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவரை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிறாரு. யூ வில் டெல் ஹிம் எக்ஸாக்ட்லி ஹவு யூ ஹாவ் லெஃப்ட் மீ ஹி செட். ஸோ என்னை எப்படி இப்போ நீ விட்டுட்டு போறியோ என்னோட நிலை என்னன்றதை அவர்கிட்ட நீ எடுத்து சொல்லு, எக்ஸாக்டாக சொல்லு, முடி மறைச்செல்லாம் சொல்லாத. யூ மஸ்ட் டெல் ஹிம் தட் ஐ எம் டையிங், ப்ளீட் வித் ஹிம் வேட்சன். ஸோ உடனே வேட்சன் கிட்ட போய்ட்டு அவர் எப்படியாவது நீ கெஞ்சி கூத்தாடி நான் இறந்துட்டுருக்கேன் அப்படின்றத அவர்கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் கூப்பிட்டுட்டு வந்துரு எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு வேட்சன் கிட்ட தன்னுடைய ஃப்ரெண்ட் ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு. ஐ வில் பிரிங் ஹிம் இன் அ கேப் ஐ செட். ஸோ இவர் வேட்சன் என்ன சொல்கிறாரு, நான் போயிட்டு கேபில் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். No, you will persuade him to come and return before him. Make any excuse, remember this Watson. ஸோ என்ன சொன்னேன், இல்லை அவரே வந்து போயிடுவார், ஆனால் அவருக்கு முன்னாடி நீ இங்கே வந்துடணும், நீ கூடெல்லாம் கூப்பிட்டுட்டு வரதா அவருக்கு முன்னாடி நீ இங்கே வந்துரு, ஆனால் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாத, கட்டாயமாக நீ அவரை கூப்பிட்டுட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோ வேட்சன் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு. ஐ சா மிஸ்டர் ஹட்சன் வாஸ் வெயிட்டிங் அவுட் சைடு. ஸோ இங்கே மிஸ்ஸஸ் ஹட்சன் ஒருத்தர் இருக்காங்க அந்த ஹோம்ஸுடைய வீட்டில். ஸோ அவங்க வந்து அந்த டோர் கிட்ட நின்றுக்கிட்டு இருக்காங்க, ட்ரெம்ப்ளிங் அண்ட் க்ரையிங், பயங்கர கஷ்டத்தோடு அழுதுகிட்டு அவங்க அந்த டோர் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. பிலோ ஆஸ் ஐ வெயிட்டட் ஃபார் தி கேப் ஐ மெட் இன்ஸ்பெக்டர் மார்டன் ஆஃப் தி ஸ்காட்லாண்ட் யார்டு. ஸோ இப்போ கீழே போயிட்டு கேப்காக அவர் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அப்போது இன்ஸ்பெக்டர் மார்டன் அப்படிங்கிறவரை பார்க்குறாரு. அவர் இன்ஸ்பெக்டர் மார்டன் வந்து ஸ்காட்லாண்ட் யார்டுடைய இன்ஸ்பெக்டர் அவர். ஸோ அவரை வந்து அவர் வந்து பார்க்குறாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் கடந்து போகிறாரு. ஹி வாஸ் நாட் இன் ஹிஸ் யூனிஃபார்ம், ஆனால் அவர் யூனிஃபார்மில் இல்லை. ஹவ் இஸ் ஹி ஆஸ்ட் இன்ஸ்பெக்டர் மார்டன். ஸோ இப்போ இன்ஸ்பெக்டர் மார்டன் கேட்குறாரு, எப்படி இருக்கார் அவர்
அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹோம்ஸை வந்து கேட்குறாரு. ஹி இஸ் வெரி இல், ஐ ஆன்சர்ட். ஸோ அவர் என்ன பதில் சொல்கிறார், அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆன்சர் பண்ணுறாரு வாட்சன். ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். இந்த காயின்ஸ் பிக்சர் இங்கே காட்டியிருக்குது வந்து அந்த ஹாஃப் க்ரௌன்ஸ்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த காயின்ஸ் தான் அது. ஸோ இந்த நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். டிஜெக்டட் அப்படின்னா சேட் அண்ட் டிப்ரெஷன், சோகமாக இருக்கிறது. ஸ்டிப்புலேட்டட் அப்படின்னா ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறது, குறிப்பிட்டு சொல்கிறது. ஹாஃப் க்ரௌன்ஸ் அப்படின்றது பிரிட்டிஷுடைய காயின், ஃபார்மர் பிரிட்டிஷுடைய காயின், பழங்காலத்து காயின். டெலிரிஷியஸ் அப்படின்னா மைண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டான ஸ்டேஜில் இருக்கிறது. ஸ்டடின்னு படித்தோம் இல்லைங்களா, அது ஆஃபீஸ் இல்லைன்னா ஒரு ஒர்க்கிங் பிளேஸ். அது பெர்சுவேட்னா கன்வின்ஸ். யார்டுன்றது ஒரு ஏரியா. ஐ ரீச் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்ஸ் ஹவுஸ். ஸோ இவர் கேபில் போகிறார் இல்லையா, ஸோ போயிட்டு மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் அப்படிங்கிற வீட்டு வந்து போயிட்டு இவர் ரீச் ஆகிடுறாரு. த பட்லர் அப்பியர்ட் அட் தி டோர்வே. பட்லர் அப்படின்னா வேலை செய்கிறவங்க சொல்லுவாங்களா, வீட்டில் வேலை செய்கிறவங்க, அவங்க சர்வெண்ட் வந்து, ஆனால் இங்கே பாய். ஸோ மேல் சர்வெண்ட்டை வந்து நம்ம பட்லர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்பியர்ட் அட் தி டோர்வே. ஸோ டோர்வே கிட்ட, கதவு கிட்ட வந்து நிற்கிறாரு. த்ரூ தி ஹாஃப் ஓப்பன் டோர் ஐ ஹியர்ட் அ மேன்ஸ் வாய்ஸ் டெல்லிங் த பட்லர் ஐ எம் நாட் அட் ஹோம் சே ஸோ. ஸோ இப்போ ஒரு பட்லர் என்ன பண்ணுறாரு, அந்த கதவை கொஞ்சமாக திறந்து எட்டி பார்க்குறாரு. அப்போ ஒரு வாய்ஸ் வந்து இவருக்கு கேட்குறது. யாருக்கு? வாட்சனுக்கு கேட்குது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் வீட்டில் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ புஷ்ட் பாஸ் த பட்லர் அண்ட் என்டர் த ரூம். ஸோ இப்போ இவர் அப்படி கேள்விப்பட்டோன்னே நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு அவர் சொன்ன உடனே இவர் என்ன பண்ணார், பட்லரை தள்ளி விட்டுட்டு இவரு ரூம்குள்ளே போயிடுறாரு வாட்சன். ஐ saw a frail man with bald head sitting. frail manனா ரொம்ப வீக்காக, உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள். bald headனா சொட்டத்தலை. ஸோ சொட்டத்தலையோட ஒரு வீக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே உட்காந்துட்ருக்காரு. அவர் தான் வந்து மிஸ்டர் ஸ்மித். ஐ எம் சாரி ஐ செட். ஸோ வாட்சன் அவரை தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிறதுனால என்னை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பட் த மேட்டர் கேனாட் பி டிலேட். ஆனால் உங்ககிட்ட கட்டாயமாக நான் பேசி ஆகணும், இது லேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு அவர் பேர் அப்படியே சொல்ல தொடங்குறாரு. மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இவங்க இந்த மியர் மென்ஷன் ஆஃப் ஹிஸ் நேம் ஹேட் தி டிஃப்ரெண்ட் எஃபெக்ட் ஆன் த மேன். ஸோ மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவருடைய முகத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவருடைய முகத்தில் தெரிஞ்சது. ஹவ் யூ கம் ஃப்ரம் ஹோம்ஸ், ஹவ் இஸ் ஹி ஆஸ்ட். ஸோ உடனே இவர் மிஸ்டர் ஸ்மித் என்ன கேட்குறாரு, நீங்கள் ஹோம்ஸ் வீட்டிலேருந்து வந்திருக்கீங்களா, ஹோம்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கீங்களா, அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹி இஸ் வெரி இல், தட் இஸ் வை ஐ ஹவ் கம். ஸோ அவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கார், அதனால தான் உங்களை தேடி நான் வந்திருக்கேன். மிஸ்டர் ஹோம்ஸ் ஹவ் அ ஹை ஒப்பீனியன் ஆஃப் யூ அண்ட் தாட் யூ ஆர் தி ஒன்லி மேன் இன் லண்டன் ஹூ கேன் ஹெல்ப் ஹிம். ஸோ உடனே இப்போ இவர் வாட்சன் என்ன சொல்கிறாரு, ஹோம்ஸ் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்களை தான் அவர் நம்புறாரு, உங்களை தவிர இந்த லண்டனில் யாராலையும் அவருக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது, இந்த டிசீஸ்லேருந்து உங்களால் மட்டும்தான் அவரை வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நம்புறாரு உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. த லிட்டில் மேன் வாஸ் ஸ்டார்டட். ஸோ அந்த வீக்காக இருக்கக்கூடிய அந்த மேனுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. ஸ்டார்டல்டு அப்படின்னா சடன் ஷாக். இங்கே எல் இருக்குது. ஸோ ஸ்டார்டட் கிடையாது. ஸோ ஷாக் ஆகிடுது, ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு அதை கேட்டவுடனே. வை ஹேஸ்ட், ஏன் அப்படி என்னையே அவர் நம்புறாரு அப்படின்ட்டு கேட்குறாரு. பிகாஸ் ஆஃப் யர் நாலேஜ் ஆஃப் ஈஸ்டர்ன் டிசீசஸ் ஐ ரிப்ளைட். ஸோ உடனே வாட்சன் என்ன சொல்கிறாரு, கிழக்கு பக்கமாக வரக்கூடிய டிசீசஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும், அதனால் அதை பற்றின டிசீசஸ் பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் ரிப்ளை பண்ணுறாரு. ஹவு டிட் ஹி கெட் இட், ஹி ஆஸ்ட். ஸோ அவருக்கு எப்படி இந்த டிசீஸ் வந்துச்சு அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. ஐ டோல்ட் ஹிம் எவ்ரி திங், ஹி ஸ்மைல்ட் அண்ட் அக்ரீட் டு கம். ஸோ எல்லா விஷயத்தையும் இதெல்லாம் நடந்தது எல்லாத்த விஷயத்தையும் சொல்கிறாரு. அப்புறம் இவர் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ப்ரிட்டனிங் தேட் ஐ ஹேட் சம் அதர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஐ லெஃப்ட் ஹிம். ஸோ ஏற்கனவே ஹோம்ஸ் என்ன சொல்லியிருந்தாரு, அவர் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நீ வந்துரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா. ஸோ உடனே என்ன சொல்கிறாரு, சரி சார் எனக்கு வேறு அப்பாயின்மெண்ட் இருக்குது. ப்ரிட்டெண்டிங் அப்படின்னா நடிக்கிறது. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வேறு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் கிளம்பி போகிறேன், நீங்கள் பின்னாடியே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ட் பண்ணிவிட்டு இவர் வந்துடுறாரு. வித் அ சிங்கிங் ஹார்ட் ஐ ரீச்டு ஹோம்ஸ் ரூம். ஸோ ஒரு மாதிரி மனசு கஷ்டத்தோட ஹோம்ஸுடைய ரூமை வந்து இவர் சேர்றாரு. யார்? வாட்சன். ஐ டோல் ஹிம் தட் மிஸ்டர் ஸ்மித் வாஸ் கம்மிங். ஸோ வாட்சன் ஹோம்ஸ் வீட்டுக்கு வந்துட்டு மிஸ்டர் ஸ்மித் வந்து வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. வெல் டன் வாட்சன், ஹி செட். ஸோ ரொம்ப நல்லது, தேங்க்யூ வாட்சன் அப்படின்றாரு. யூ ஹேவ் டன் எவ்ரி திங் தட் அ குட் ஃப்ரெண்ட் குட் டூ. ஸோ நல்ல நண்பனால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாமே நீ எனக்காக செஞ்சுருக்க. நவ் யூ டிஸப்பியர் டு த நெக்ஸ்ட் ரூம். ஸோ இப்போ நீ வேறு ரூமுக்கு போயிருங்க, நிற்காத, அண்ட் டோன்ட் ஸ்பீக் ஆர் கம் ஹியர். ஸோ என்கிட்ட பேசாத, என்கிட்டையும் நீ வராத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஐ ஹியர் த ஃபுட் ஸ்டெப்ஸ், ஐ ஹியர் த வாய்ஸ் சே ஹோம்ஸ் ஹோம்ஸ், கேன் யூ ஹியர் மீ. ஸோ இப்போ ஒரு நடக்கிற சவுண்டு கேட்குது, ஃபுட் ஸ்டெப்ஸுடைய சவுண்ட் வந்து கேட்குது. வாய்ஸ் கொடுக்குறாரு, ஹோம்ஸ் ஹோம்ஸ், நான் கூப்பிட்றது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ யார் வந்திருப்பாங்க அப்படின்னா மிஸ்டர் ஸ்மித்ஸ் தான். இஸ் தட் யூ மிஸ்டர் ஸ்மித், ஹோம்ஸ் விஸ்பர்டு. ஸோ ஹோம்ஸ்
அந்த ரூம்லேருந்து விஸ்பர்னா மல்லமாக பேசுது. ஏன்னா அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல இல்லையா, அதனால கத்தி பேச முடியாது. ஸோ விஸ்பர்னா மல்லமாக பேசுகிறாரு. மிஸ்டர் ஸ்மித்தா வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. யூ நோ வாட் இஸ் ராங் வித் மீ, யூ ஆர் தி ஒன்லி ஒன் இன் லண்டன் ஹூ கேன் கியூர் மீ. ஸோ எனக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், இந்த லண்டன்லேயே உங்களால் மட்டும்தான் என்ன சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. டு யூ நோ த சிம்டம்ஸ் ஆஸ்ட் ஸ்மித். ஸோ சிம்டம்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஸ்மித் கேட்குறாரு. ஒன்லி டூ வெல் மிஸ்டர் ஸ்மித் அண்ட் ஹீ டிஸ்கிரைப் த சிம்டம்ஸ். ஸோ எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா இவர் வந்து எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு மிஸ்டர் ஸ்மித்ஸ் கிட்ட. ஸோ நியூவேர்ட்ஸ் பார்க்கலாம். பட்லர் அப்படின்னா சீஃப் மேன் சர்வெண்ட், அதாவது ஆண் வேலைக்காரங்க தான் வந்து பட்லர். ஃப்ரெயில் அப்படின்னா வீக், ரொம்ப உடம்பு வீக்காக இருக்கும் இல்லையா, தட் இஸ் ஃப்ரெயில். ஸ்டார்டல்டுனா சடன் ஷாக். ஸோ இதுக்கு முன்னாடி 2 பார்ட்டில் நம்ம பார்த்தோம், ஹோம்ஸ்க்கு வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குது. ஸோ வேட்சனை கூப்பிட சொல்கிறாங்க. வேட்சனை போயிட்டு மிஸ்டர் ஸ்மித்தை கூப்பிட்டுட்டு வா, அவருக்கு தான் என்னோடய நோயை பற்றி எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவரும் போய் சொல்லிட்டு வராரு. ஸோ நான் வரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஸ்மித் சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. தென் வீட்டுக்கு வராரு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். தே ஆர் தி சேம் ஹோம்ஸ் ஸ்மித் செட். ஸோ என்னெல்லாம் அறிகுறிகள் உனக்கு இருக்குது, இவர் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கும்போது இப்போ ஸ்மித் வந்துடுறாரு. ஸ்மித்துக்கு தான் இந்த டிசீஸை பற்றி தெரியும். அவரை கூப்பிட்டுட்டு வான்னு சொல்லிட்டு வேட்சன்ஸ் கிட்ட சொல்லி அனுப்பும்போது வேட்சன் போய் பேசிட்டு வராரு. ஸோ வந்தவுடனே கேட்குறாரு, உனக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்குது சொல்லு அப்படின்னா, அவருக்கு எப்படியெல்லாம் இருந்துச்சோ அதே சிம்டம்ஸ் தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தே ஆர் தி சேம் அப்படின்னா அவர் என்னெல்லாம் சிம்டம்ஸ் வந்து அவர் இறந்தாரோ அதே சிம்டம்ஸ் வந்து இப்போ எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்கிறாரு. புவர் விக்டர் வாஸ் அ டெட் மேன் ஆன் த 4th day, அ ஸ்ட்ராங் அண்ட் ஹெல்த்தி யங் மேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆரோக்கியமாக இருந்த ஒரு யங் மேன், அது வயசானவரும் இல்லை சின்னவங்களும் இல்லை. ஸோ யங்கான ஒரு மேன் வந்து 4 நாளில் இறந்துட்டார். அவர் வந்து விக்டர் அப்படிங்கிறவர். ஸோ அந்த விக்டர் எப்படி 4 நாளில் நல்லா ஹெல்த்தியாக இருந்து ஸ்ட்ராங்காக இருந்து இறந்தாரோ அதே சிம்டம்ஸ் தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஹோம்ஸ். வாட் அ கோயின்சிடென்ஸ் இண்டீட். எவ்வளோ ஒரு கோயின்சிடென்ஸ்னால் அப்படியே ஒரே மாதிரி இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ நோ தட் யூ டிட் இட் செட் ஹோம்ஸ். ஸோ எனக்கு தெரியும் நீ தான் வந்து அதை சரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொன்னார். வெல் யூ கான்ட் ப்ரூவ் இட். ஆனால் அதை வந்து ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது. கிவ் மீ வாட்டர் ப்ளீஸ். ஹோம்ஸ் கிராண்ட் அப்படின்னா வலியில் கத்துவோம் இல்லையா, தட் இஸ் கிரானிங். ஸோ ஹோம்ஸ் வந்து இப்போ வலியில் கத்துறாரு, எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ஹியர்ட் ஸ்மித்ஸ் வாய்ஸ். ஸோ இப்போ உடனே ஸ்மித் வந்து வேட்சன் வந்து இன்னொரு ரூமில் இருக்கார் இல்லையா. ஸோ ஸ்மித் வந்து இங்கே தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சவுண்ட் சொல்கிறாரு. கியூர் மீ ப்ளீஸ் வெல் அபவுட் விக்டர்ஸ் சவேட்ஸ் டெத். ஸோ என்னை சரி பண்ணுங்க, விக்டருடைய டெத் மாதிரி இல்லாமல் என்னை சரி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. யூ டிட் இட், ஐ வில் ஃபர்கெட் எவ்ரிதிங், பட் க்யூர் மீ, ஐ வில் ஃபர்கெட் அபவுட் இட். ஸோ நான் அதை பற்றியெல்லாம் நான் மறந்துடுறேன், விக்டருடைய சாவை பற்றியெல்லாம் நான் மறந்துடுறேன், நான் எதுவுமே சொல்லலை வெளியே, ஆனால் என்ன சரி பண்ணிடுங்க, நீங்கள் அதை பற்றியெல்லாம் நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஸ்மித் கிட்ட சொல்கிறாரு. யூ கேன் ஃபர்கெட் ஆர் ரிமெம்பர் ஜஸ்ட் ஆஸ் யூ லைக். ஸோ நீ ஞாபகமாவது வச்சுக்கோ, நீ மறந்தாவது மறந்துடு, அது உன்னுடைய இஷ்டம், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணிக்கோ அப்படின்ட்டு மிஸ்டர் ஸ்மித் சொல்கிறாரு. இட் டசன்ட் மேட்டர் டு மீ ஹவு மை நெஃப்யூ டைடு. ஸோ என்னுடைய சொந்தக்காரர் எப்படி இறந்தார், நெஃப்யூ அப்படின்னா மருமகன் சொல்லுவாங்களே, தட் இஸ் நெஃப்யூ. மருமகன்னா பொண்ணை கட்டிக்கிட்டவங்கள, அண்ணன் தங்கச்சி பிள்ளைங்க, அவங்க நெஃப்யூ. ஸோ என்னுடைய மருமகன் எப்படி இறந்தான் அப்படிங்கிற பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை, நீ அதை மறந்தாலும் சரி, நீ ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வேட்சன் செட் யூ காட் இட் ஃப்ரம் தி சைனீஸ் செயிலர். ஸோ வேட்சன் என்ன சொல்கிறாரு, இதை நீ வந்து சைனீஸ்லேருந்து வந்த ஒரு செயிலர்கிட்ட தானே இந்த வியாதியை வந்து எடுத்துக்கிட்ட அப்படின்னு நீ சொன்ன. குட் தேர் பி எனி அதர் ரீசன். ஸோ ஒருவேளை இதுக்கு வேறு ஏதாவது ரீசன் இருக்குமோ, நீ சைனீஸ்காரங்ககிட்டேருந்து இந்த டிசீஸ் வாங்கலையோ, வேறு ஏதாவது ரீசனா இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேட்சன் கேட்குறாரு. ஐ கான்ட் திங்க், மை மைண்ட் இஸ் கான், ஹெல்ப் மீ ப்ளீடட் ஹோம்ஸ். ஸோ இப்போ ஹோம்ஸ் என்ன சொல்கிறார், அதை பற்றியெல்லாம் இப்போ எனக்கு யோசிக்க டைம் இல்லை, என்னோட மைண்ட் வந்து அவ்வளோதான் போயிடுச்சு, என்னை எப்படியாவது ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் வந்து ப்ளீட் பண்ணுறாரு, கெஞ்சி கேட்குறாரு, எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. டிட் எனிதிங் கம் பை போஸ்ட் அ பாக்ஸ் பை சான்ஸ் ஆன் வெட்னஸ்டே. ஸோ புதன்கிழமை ஏதாவது போஸ்ட் வந்துச்சோ, ஒரு பாக்ஸ் ஏதாவது வந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேட்குறாரு. எஸ், ஐ ஓப்பன்ட் இட் அண்ட் தேர் வாஸ் அ ஷார்ப் ஸ்ப்ரிங் இன்சைட் இட், அ ஜோக் பெர்ஹாப்ஸ், இட் ட்ரூ பிளட், செட் ஹோம்ஸ்.
ஸோ இப்போ இந்த கொஷின் கேட்டது வந்து ஸ்மித் கேட்குறாரு. ஸோ இப்போது ஹோம்ஸ் வந்து சொல்கிறாரு, ஆமாம் ஒரு இது ஒன்று வந்துச்சு, பார்சல் ஒன்று வந்துச்சு. அதில் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு கூரான ஸ்ப்ரிங் அதுக்குள்ளே இருந்தது. என்னோடய கையை வந்து அது கிழிச்சிடுச்சு, பிளட் வந்துருச்சு என்னோடய கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் சொல்கிறாரு. நோ, இட் வாஸ் நாட் அ ஜோக், யூ ஃபூல், யூ ஹாவ் காட் இட். ஹூ ஆஸ்ட் யூ டு கிராஸ் மை பாத்? யூ நியூ டூ மச் அபவுட் விக்டர்ஸ் டெத். ஸோ ஒன்று இப்போ ஸ்மித்துக்கு கோவம் வந்துச்சு, அது ஜோக் இல்லை, முட்டாள், நீ ஏன் என்னோடய பாதையில் வந்து நீ வர, என்னோடய பாதைக்கு நீ எதுக்கு வர? விக்டர் வந்து எப்படி இறந்தான் அப்படின்றது உனக்கு நிறையவே தெரிஞ்சுக்கிட்டும் நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு. யுவர் எண்ட் இஸ் நியர் ஹோம்ஸ், ஐ வில் கேரி திஸ் பாக்ஸ் இன் மை பாக்கெட், த லாஸ்ட் பீஸ் ஆஃப் தி எவிடன்ஸ். ஸோ இப்போ உடனே இவர் மிஸ்டர் ஸ்மித் என்ன சொல்கிறாரு, உன்னோட முடிவு உனக்கு வந்துருச்சு, அவ்வளோதான், நீ இறக்க போகிற. நான் இந்த பாக்ஸ் எடுத்து என்னோடய பாக்கெட்டில் போட்டு போய்ட்றேன். ஏன்னா இதுதான் வந்து சாட்சி, கடைசி சாட்சி வந்து இந்த ஒரு பாக்ஸ் தான். இதை நான் எடுத்து என்னோடய பாக்கெட்டில் நான் போட்டு போயிடுவேன். நீ அவ்வளோதான், நீ உன்னோட இது வந்து நான் முடிஞ்சிச்சு, நீ சாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் ஸ்மித் வந்து இப்போ சொல்கிறாரு. டர்ன் அப் தி கேஸ், ஸ்மித், செட் ஹோம்ஸ் இன் ஹிஸ் நேச்சுரல் வாய்ஸ். ஸோ இப்போது ஸ்மித் என்ன சொல்கிறாரு, ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு, அங்கே அந்த கேஸை கொஞ்சம் ஆன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையான குரலில், அதாவது கிரவுண்ட் பண்ணாமல் ரொம்ப முடியலன்ற மாதிரி குரலில் இல்லாமல் நார்மலான ஒரு குரலில் அந்த கேஸை வந்து டர்ன் பண்ணு ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எஸ் ஐ வில், ஸோ தட் ஐ கேன் see you better. There was silent. Then I heard Smith say, what's all this? ஸோ உடனே சரி நான் பண்ணுறேன், அதனால் உன்னை நான் கிளியராக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே ரொம்ப அந்த இடத்துல ஃபுல்லாக இப்போ வெறும் அமைதியாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்மித் சொல்கிறாரு, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சக்ஸஸ்ஃபுல் ஆக்டிங், செட் ஹோம்ஸ், ஃபார் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹோம்ஸ் சொல்கிறாரு, என்னோட சக்ஸஸ்ஃபுல்லான நடிப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபார் 3 days I didn't eat anything, neither food or drink. ஸோ 3 நாளாக நான் எதையும் சாப்பிடவும் இல்லை, நான் எதையும் குடிக்கவும் இல்லை, நான் வந்து ஆக்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு உடம்புலாம் நல்லா இருக்குது, உன்னை பிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஏன்னா விக்டரை வந்து இவர் கொன்னுடுறாரு. ஸோ பிடிக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். இவர் டிடெக்டிவ் இல்லையா, ஹோம்ஸ் வந்து டிடெக்டிவ். ஸோ அதனால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை சொல்கிறாரு. தேர் வேர் ஃபுட் ஸ்டெப்ஸ் அவுட் சைடு. ஸோ அந்த வீட்டுக்கு வெளியே யாரோ நடக்கிற மாதிரி அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து நடக்கிற சவுண்ட் வந்து கேட்குது. த டோர் ஓப்பன்ட் அண்ட் ஐ ஹியர் இன்ஸ்பெக்டர் மார்டன்ஸ் வாய்ஸ். ஸோ இப்போ கதவு திறந்துருச்சு, இன்ஸ்பெக்டர் மார்டனுடைய வாய்ஸ் வந்து கேட்குது. ஐ அரெஸ்ட் யூ ஆன் தி சார்ஜ் ஆஃப் மர்டர், ஹி செட். ஸோ இப்போ இன்ஸ்பெக்டர் மார்டன் என்ன சொல்கிறாரு, நீ வந்து மர்டர் பண்ண, அதாவது ஒருத்தனை கொண்டுட்டதுனால உன்னை நான் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இன்ஸ்பெக்டர் மார்டன் சொல்கிறாரு. இஃப் ஸோ லெட் மீ பிரிங் சர் ஜாஸ்பெட் மீக் ஆர் பென்ரோஸ் ஃபிஷர் ஆர் ஹோம்ஸ். ஸோ அப்படின்னா ஜாஸ்பெட் மீக்கையோ இல்லை பென்ரோஸ் ஃபிஷரையோ இல்லை ஹோம்ஸையோ கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு, கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. தெர் வாஸ் அ சடன் ரஷ் அண்ட் ஸ்கஃபில் ஃபாலோட் பை அ கிளாஷ் ஆஃப் அயர்ன் அண்ட் சடன் க்ரை ஆஃப் பெயின். ஸோ இப்போ திடீர்னு அப்படியே சடனாக அப்படியே ரஷ் பண்ணிவிட்டு ஓடி வந்த மாதிரியும் ஸ்கேஃபில் பண்ண மாதிரியும் அந்த இரும்புடைய சத்தம் எல்லாம் ஸ்க்ளாஷ்க்கு ஆகிற சவுண்டு கேட்குது. திடீர்னு வழியில் கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது. தெர் வாஸ் அ கிளிக் ஆஃப் ஹேண்ட் கப்ஸ், ஹோம்ஸ் ஆஸ்க் மீ டு கம் இன். ஸோ இப்போ அந்த ஹேண்ட்ஸ் கிளஃப்னா அந்த இது போடுவாங்க இல்லையா அரெஸ்ட் பண்ணும்போது, அதுதான் வந்து ஹேண்ட் கப்ஸ். ஸோ அந்த ஹேண்ட் கப்ஸுடைய கிளிக் கேட்குது. ஹோம்ஸ் வந்து உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சாரி வாட்சன், ஐ வாஸ் ரூட் டு யூ. ஸோ இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, ஸ்மித்தை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ உடனே இப்போது வேட்சன்கிட்டே ஒரு சொல்கிறார், சாரி வேட்சன், ஐ ஆம் ரூட் டு யூ. ஸோ என்னை மன்னிச்சிருப்பா, நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன். ஐ அண்டர் மைண்ட் யுவர் கேப்பபிலிட்டி ஆஸ் அ டாக்டர். ஸோ நீ ஒரு நல்ல டாக்டர், ஆனால் உன்னோட அந்த டாக்டர் அப்படிங்கிற கேப்பபிலிட்டியை கூட நான் உன்னை ரொம்பவே அண்டர் டிட்டர்மின் பண்ணிட்டேன், உன்னை ரொம்பவே கீழே இறக்கி நான் பேசிட்டேன். ஐ வாஸ் ஜஸ்ட் டு கெட் ஸ்மித் ஹியர். ஸோ இது எல்லாமே நான் செஞ்சது, உன்னை வந்து நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணது, உன்னை தாழ்வாக பேசினது எல்லாமே மிஸ்டர் ஸ்மித்தை வந்து இங்கே கொண்டு வரதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன். அண்ட் ஐ டிடன்ட் வாண்ட் யூ டு நோ தட் ஐ வாஸ் நாட் இல். அதே மாதிரி எனக்கு உடம்பு முடியாமல் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்றத நீ தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இது எல்லாமே பண்ணேன். பட் யுவர் அப்பியரன்ஸ் ஐ ஆஸ்ட். ஒன்று இப்போ வேட்சன் கேட்குறாரு, சரி நீ நடிச்சா ஒத்துக்கிற, ஆனால் உன்னுடைய இந்த தோற்றம் எப்படிப்பா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வேட்சன். 3 days fasting and the makeup did the trick. ஸோ 3 நாள் நான் சாப்பிடாமல் இருந்தேன், அதோட கொஞ்சம் மேக்கப் போட்டுட்டேன், அதனால் என்னை ரொம்ப உட முடியாதவன மாதிரி என்னால் வந்து காட்டிக்க முடிஞ்சிச்சு. த காயின்ஸ், சரி அது கூட விட்டுரு. அப்போ காயின்ஸ் எல்லாம் கேட்டியே, என்கிட்ட காயின் இருக்கான்னு கேட்டியா, அப்போ அது எதுக்குப்பா கேட்டேன் அப்படின்னா, ஓ தட் வாஸ் ஒன்லி டு ப்ரூவ் தட் ஐ வாஸ் டெலிரியஸ்
டெலிரியஸ் ஹி லாஃப்ட். உடனே சிரிச்சுக்கிட்டு சொல்கிறாரு, அது நான் மென்டலி அப்செட்டாக இருக்கேன் அப்படின்றத உனக்கு காட்டிக்கிறதுக்காக தான்ப்பா அதெல்லாம் செய்ய சொன்னேன் அப்படின்றாரு. ஐ நீட் டு ஈட் நவ் வேட்சன். வேட்சன் இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்றாரு. மிஸ்டர் ஸ்மித் கில்ட் ஹிஸ் நெஃப்யூ அண்ட் ஹி வாண்டட் டு கில் மீ த சேம் வே டு அவாய்ட் இம்ப்ரிசன்மெண்ட். ஸோ மிஸ்டர் ஸ்மித் வந்து அவருடைய நெஃப்யூவை கொண்டுட்டார், அதே மாதிரி என்னையும் கொல்லணும்னு அவர் பிளான் பண்ணிட்டார். ஏன்னா ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுனால, ஏன்னா எனக்கு தான் வந்து அவர் விக்டரை கொண்டது எனக்கு தெரியும், அதனால் என்னையும் அவன் கொண்டு பிளான் பண்ணினா ஜெயிலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக. ஐ நீட் டு ஈட் நவ் வேட்சன். ஸோ நான் இப்போ சாப்பிட்டே ஆகணும், எனக்கு ரொம்ப பசிக்குது. ஐ திங்க் தட் சம்திங் நியூட்ரிஷியஸ் அட் சிம்சன்ஸ் வுட் நாட் பி அவுட் ஆஃப் பிளேஸ். ஸோ ரொம்ப நியூட்ரிஷியஸான ஒரு ஃபுட் எனக்கு வேணும். அண்ட் தேங்க்யூ வேட்சன் ஹி செட். ஸோ அதனால் போய் வாங்கிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறாரு. தேங்க்யூ, அவர் வேட்சன் செஞ்ச ஹெல்ப்புக்காக தேங்க்யூ சொல்கிறாரு அவருடைய ஃப்ரெண்டு. ஸோ ஆத்தரை பற்றி பார்க்கலாம். சார் ஆர்த்தர் இக்னாட்டியஸ் கேனன் டாயில் 1859 பிறக்கிறாரு, 1930 இறக்குறாரு. வாஸ் அ பிரிட்டிஷ் ரைட்டர் பெஸ்ட் நோன் ஃபார் இஸ் டிடெக்டிவ் ஃபிக்ஷன் featuring the characters of Sherlock Holmes, which is generally considered milestone in the field of crime fiction. ஸோ பிரிட்டிஷ் நாட்டை சார்ந்த ஒரு ரைட்டர். இவர் அதிகமாக பார்த்திங்கன்னா டிடெக்டிவ் சம்மந்தப்பட்ட கதைகளை வந்து எழுதுகிறாரு. மெயினாக அவருடைய கேரக்டரில் யார் இருப்பாங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம படித்தோம், அவரை வச்சே நிறைய கதைகள் வந்து அவர் எழுதியிருக்காரு. டாலி ரோட் 46 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபீச்சரிங் த ஃபேமஸ் டிடெக்டிவ். ஸோ இந்த ஒரு கேரக்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வச்சு 46 டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் வந்து அவர் எழுதியிருக்காரு. த ஸ்டோரிஸ் நரேட்டட் பை தி கேரக்டர் டாக்டர் வேட்சன். ஸோ டாக்டர் வேட்சன் தான் வந்து இவரை பற்றி எல்லாமே சொல்கிற மாதிரியான மிஸ்டர் ஹோம்ஸை பற்றி சொல்கிற மாதிரி வேட்சனை வந்து அமைச்சிருப்பாங்க இந்த கேரக்டர்ஸில். ஒரிஜினலி அ ஃபிசிஷியன், இன் 1987 he published a study in Scarlet, the first of 4 novels about Holmes and Dr. வேட்சன். ஸோ டாக்டர் வேட்சன் வந்து ஒரிஜினலாக ஒரு டாக்டரும் 1887 வந்து ஒரு 4 நாவல்ஸை வந்து வெளியிடுறாரு, இந்த ஹோம்ஸை பற்றியும் டாக்டர் வேட்சனை பற்றியும். நாவல்ஸ்ன்றது ஃபுல்லாக பெருசாக கதை இருக்கும் இல்லையா, அதுதான் நாவல் சொல்கிறோம். இன் அடிஷன் டாய்லி ரோட் ஓவர் 50 ஷார்ட் ஸ்டோரிஸ் ஃபீச்சரிங் த ஃபேமஸ் டிடெக்டிவ். ஸோ அந்த 46 ஷார்ட் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் இவ்வளோ எழுதியிருக்காரு, 50 ஷார்ட் ஸ்டோரிஸும் எழுதியிருக்காரு இந்த டிடெக்டிவ்ன்றதை வச்சியே. அந்த 46 வந்து அந்த ஒரு டிடெக்டிவ் வச்சு ஹோம்ஸ் வேட்சனை வச்சு எழுதியிருக்காரு. 50 ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து ஆர்டினரி டிடெக்டிவ் வச்சு எழுதியிருக்காரு. த ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டோரிஸ் ஆர் ஜெனரலி கன்சிடர்ஸ் மைல்ஸ்டோன் இன் த ஃபீல்ட் ஆஃப் ஃபிக்ஷன். ஸோ ஃபிக்ஷன் இயர்ஸ், அதாவது ஃபிக்ஷன் அப்படின்னா பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த அடுத்து என்ன ஆக போகுது அந்த மாதிரியான ஸ்டோரிஸில் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் வந்து இந்த ஷெர்லாக் ஹோம்ஸுடைய ஸ்டோரிஸ். இஸ் நோட்டபிள் ஒர்க். இவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப மெயினாக சொல்லணுன்னா ஷெர்லாக் ஹோம்ஸுடைய ஸ்டோரிஸும் த லாஸ்ட் வேர்ல்டு அப்படிங்கிற ஸ்டோரி வந்து இவர் ரொம்ப புகழக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துச்சு. வெல்கம் டு மகாலட்சுமி இங்கிலீஷ் 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் 7 ப்ரோஸ் த டையிங் டிடெக்டிவ். இந்த ப்ரோஸுடைய க்ளாசரிஸாக பிக்சர்ஸோடு பார்க்கலாம். காண்ட், லீன், எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் சஃபரிங், ஹங்கர் ஆர் ஏஜ். நமக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நமக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் நிற்க முடியலன்னும் போது எங்கேயாவது சாஞ்சிட்டு நிற்போம், எதையாவது பிடிச்சிட்டு நிற்போம். ஸோ அதுதான் வந்து காண்ட்னு சொல்கிறோம். ட்விட்ச்டு, கிவ் ஷார்ட் சடன் ஜெர்க்கிங் மூமெண்ட். சடனாக ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் கொடுப்போம். இப்போ தலை சுற்றி அப்படியே டக்குன்னு கீழே விழும்போது ஏதோ ஒரு மொமெண்ட் கொடுப்போம் இல்லையா, அது twitched. Contagious, spreading of a disease from one person to another by direct contact. ஒருத்தர் ரொம்ப டைரெக்டாக போய் தொடும்போது ஏதாவது ஒரு டிசீஸ் பரவுதுன்னா அதை வந்து கான்டேஜியஸ்ன்னு சொல்கிறோம். கான்டேஜியஸ் டிசீஸ்னால் தொடுறதுனால பரவக்கூடிய ஒரு நோயின்னு அர்த்தம். groan, make a deep inarticulate sound conveying pain or despair. ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வார்த்தைகளால் சொல்லாமல் நம்மளுடைய அந்த சத்தத்தால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணக்கூடியது groan. plague, a contagious bacterial disease characterized by fever. plaguன்றது ஒரு பாக்டீரியாவால் பரவக்கூடிய ஒரு டிசீஸ். இது வந்து மோஸ்ட்லி ஃபீவர், அதோடைய சிம்டம்ஸ் வந்து ஃபீவர் இருக்கும். இது ஒரு கான்டேஜியஸ் டிசீஸ். கான்டேஜியஸ்னால் என்னது, ஒருத்தரை தொடுறதுனால வரக்கூடிய ஒரு டிசீஸ். ஸோ தொடு உணர்வால் ஏற்படக்கூடிய டிசீஸ் பிளேக். ஒருத்தருக்கு பிளேக் இருக்குன்னா அவங்க வந்து வேறு யாரையாவது தொட்டாங்கன்னா அவங்களுக்குமே அந்த பிளேக் வந்து பரவிடும். bolted, close the door with a bar that slides into a socket. நம்ம தாப்பால் போடும்போது ஒரு சின்ன ஒரு இதுக்குள்ளே அந்த இரும்பு போய் மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை டோர் லாக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து bolted. mantelpiece, a structure of wood or marble above or around the fireplace. இந்த ரொம்ப கோல்டாக இருக்கக்கூடிய பகுதியில் வந்து நெருப்பு
உருவாக்குறதுக்காகவே ஒரு பிளேஸ் வச்சுருப்பாங்க, அதுதான் ஃபயர் பிளேஸ்ன்னு சொல்கிறோம். அது மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், அது மேலே இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் மாதிரி ஒரு வுட்லேயோ இல்லை ஏதோ ஒன்றத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா அதுதான் வந்து மேண்டல் பீஸ்ன்னு சொல்கிறோம். அது சுற்றி இருக்கக்கூடிய ஒரு டிசைன், அது மேண்டல் பீஸ். half crown, a former British coin equal to 2 shillings and 6 pence. பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஒரு பிரிட்டிஷ் நாடை சார்ந்த ஒரு காயின் இது. இதுக்கு மதிப்பு எவ்வளோன்னா 2 shilling and 6 pennies இதோடைய மதிப்பு. Tongs, a device used for picking up objects consisting of 2 long pieces free at one end and pressed together at the other end. டாங்ஸ்ன்றது நம்ம அப்பளமெல்லாம் எடுக்கும்போது இடுக்கி மாதிரி ஒன்று வச்சுருப்போம், அதான் வந்து டாங்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம அப்பளம் எடுக்கிறதுக்கு பூரி எடுக்கிறதுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த இது மாதிரி இருக்கும், அதை வச்சு எடுப்போம். அடுப்பு கறியை எடுக்கிறதுக்கெல்லாம் கூட அதை வந்து பயன்படுத்துவாங்க, அதான் வந்து டாங்ஸ். டெலிரியஸ், டிஸ்டர்ப்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் கேரக்டரைஸ்ட் பை ரெஸ்ட்லெஸ்னஸ். நம்ம மைண்ட் எப்பயுமே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்க மாதிரி இருக்கும். காரணம் என்ன, நமக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் ஒரு நிறைய ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு இது இருக்குன்னா நம்ம ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நம்ம மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கும். அந்த ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து டெலிரியஸ்ன்னு சொல்கிறோம். ஃப்ரெயில், வீக் அண்ட் டெலிகேட், ரொம்ப ரொம்ப வீக்காக சாப்பாடு இல்லாமல் இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக அன்ஹெல்த்தியாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு, அது ஃப்ரெயில். ஸ்டார்டல்டு, ஃபெல்ட் சடன் ஷாக் அலாம், திடீர்னு நம்ம ரோட்டில் போய்கிட்டே இருக்கோம், நம்ம கிட்ட வந்து பஸ் ஆன் அடிக்கும் போது நமக்கு அப்படியே ஒரு ஷாக் இருக்கும், ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ஸ்டார்டல்டு. ஸ்கஃபில், டு ஹாவ் அ சடன் ஷார்ட் ஃபைட், திடீர்னு ஒரு சின்ன ஒரு சண்டை போடுவோம் இல்லையா, அது ஸ்கஃபில்.